Hi, hello guys. How are you all? இன்னைக்கு ஹோலி தின கொண்டாட்டம். ஸோ நேற்று இன்னைக்கும் ஹோலி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. Even though it's a festival of a culture, a festival of joyfulness, it is our responsibility, so to celebrate it. எப்படி சொல்கிறது, ரொம்ப இதுக்கு இங்கிலீஷ்லாம் சொல்லிக்கிட்டு எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக, எந்த அளவுக்கு யாரையும் சென்டிமெண்ட்ஸையும் ஹர்ட் பண்ணாத அளவுக்கு கொண்டாட முடியுமோ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஜாய்ஃபுல்லாக கொண்டாடுங்க. பிகாஸ் ஹோலி இஸ் நாட் ஆல்வேஸ் அ ஜாய்ஃபுல் ஃபெஸ்டிவல், இட் ஆல்வேஸ் ஹேட் சம் டார்க் சைட். உங்களுக்கு நிறைய பேர் தெரியலனா அதுக்காக சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷேர் பண்ண பாருங்கள். ஸோ ஹோலிங்கிற பேரில் எப்படி நம்ம ஊரில் ரதம், தேர் ரதம்னு சொல்லுவாங்களே, ரதத்தேர்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ்க்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கணபதி விநாயகர் சதுர்த்தி அப்போ கணபதி பாபா மோரியான்னு சொல்லிட்டு விநாயகரோட ரதத்தை வச்சுட்டு ஒரு ஒரு ஊர்வலம் மாதிரி போவாங்க. அதில் ஒரு அரசியல் இருக்குது. அந்த மாதிரி இந்த தடவை ஹோலி அப்படின்னா ஹோலிக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு அரசியல் இருக்குது. இது அரசியல்னு பாலிட்டிக் கிடையாது, ஒரு ஸ்டிக்மா இருக்குது. என்னென்னா ஹோலிங்கிற இந்த செலிப்ரேஷன் வச்சு என்னென்ன அட்ராசிட்டிஸ்லாம் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, ஹோலி இஸ் a joyful and vibrant festival celebrating colors, unity and arrival of spring. There are unfortunately some negative aspects and atrocities that occur during its celebration. Some of this include, இதெல்லாம் நார்த் இந்தியாவில் ரொம்ப ரூரலாக நடக்கிற, ரூரல் அர்பன் இன்க்ளூடிங் சர்டன் அர்பன்ஸ் இடங்கள், ஏரியாக்கள் இதெல்லாம் நடக்கும். ஹராஸ்மெண்ட் அண்ட் அசால்ட். Many women report cases of sexual harassment and groping while holy under the guise of புரானா மனா ஹோலி ஹே. புரானா வேணா, பேடாக எடுத்துக்காது. புராணாமனா நானா வேணான்னு அர்த்தம், மனோனா மனா இல்லை மனோ. புராணாமனோ சொல்லாத, வேணான்னு சொல்லாத, ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு கலர் பூசுறங்கிற பேரில் குரோப்பிங் பண்ணுறது, செக்ஷுவல் ஹராஸ் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் அட்ராசிட்டிலாம் பண்ணுவானுங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த படம் இருக்குல்ல, தனுஷ் அவர்கள் நடித்த ராஞ்சனா படம் இருக்குல்ல, அந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பனிங் சீனே ஹோலி இதை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அதில் உங்களுக்கு அழகாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டரு கிட்டத்தட்ட இவரோட மாமனார் தான் வச்சுப்போமே, மாமனார் இல்லை, கல்யாணம் பண்ண மாமனார் தான், கல்யாணம் நடக்கலை. இவரை லவ் பண்ணுற பொண்ணோட அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆள் மேலே ஒருத்தருப்பார். அவ்வளோ பெரிய போலீஸ் ஆள். எல்லா நாளும் பயப்படுறாங்க. ஹோலி நாள் மட்டும் எல்லோரும் சேர்ந்து அட்டை பண்ணுவானுங்க. அப்படியே எல்லாரோட சட்டைக்கிட்டலாம் போட்டு கிளிப்பானுங்க, தண்ணி ஊற்றுவானுங்க. அது ஒரு மாதிரி எல்லாரும் லைட் ஹார்ட்டடாக ஃபன் எடுத்துக்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் தட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அப்ரெஷன், தட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் புல்லிங், ராகிங் எல்லாமே அதில் ஒரு சின்னதாக கலந்துருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு டார்க் ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று கலந்துருக்கும். அதுதான் நான் மீன் பண்ண வரேன். லைட் ஹார்ட்டடாக இப்போ சென்னையிலே நிறைய இடங்கள்லாம் செலிப்ரேஷன்ஸ்க்காக கிளப்பு, இப்போ நியூ இயர்க்கு எப்படி பார்ட்டி வைக்கிறாங்க, அது மாதிரி ஹோலி செலிப்ரேஷன் தனியாக ஈவெண்ட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. சேஃப் அண்ட் சவுண்ட் என்விரான்மெண்ட்டில் பண்ணுவாங்க. விருப்பப்பட்டவங்க ரொம்ப கார்டியலி செலிப்ரேட் பண்ணிக்கிறதுலாம் எந்த தப்புமே இல்லை. அஃப்கோர்ஸ் வி ரெஸ்பெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி கல்ச்சர், அதெல்லாம் இதுவும் இல்லை. ஆனால் கல்ச்சர் ட்ரெடிஷனுங்கிற பேர் வழியில் உட்காந்து நீ இந்த மாதிரி அட்ராசிட்டிலாம் போட்டுருன்னா அதெல்லாம் பார்த்து தப்பு பண்ணுற முடியாதுப்பா. Cases of molestation and inappropriate touching often increase, especially in crowded places. The practice of forcefully applying color or throwing water balloons on unsuspecting individuals, particularly women, can sometimes escalate into non-consensual physical contact. அடுத்தது, use of harmful chemicals. Many synthetic colors used in Holi contain toxic substances like lead, mercury, glass particles, causing skin allergies, respiratory issues, and eye infections. There have been reports of people mixing harmful substances like grease, oil-based paints, and even mud to smear on others. Animal abuse. Stray animals and pets often suffer as people throw colors and water balloons or even intoxicants at them. The loud noise from celebration can be distressing to animals, causing them extreme stress and injury. Some reports mention people forcefully giving bang, the cannabis, or alcohol to animals, which is cruel and harmful. Alcohol and drug abuse. Holi is often associated with excessive consumption of alcohol, bang, cannabis, laced drink,
and other intoxicants, leading to reckless behavior. Drunken brawls, road accidents, and violence see a spike during Holi celebration. Water wastage in areas facing water scarcity. The excessive use of water for playing Holi is an environmental concern. Many gallons of clean water are wasted while people engage in water fights. குடிக்கிறதுக்கு தண்ணியே வழி இல்லை, நமக்கு இதெல்லாம் தேவையா கோபிங்கிறது தான். காஸ்ட் அண்ட் கம்யூனல் வயலன்ஸ். பாலிடிக்ஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னால ஹோலியில், இதுதான் அந்த பாலிடிக்ஸ். In some regions, Holi have been historically associated with caste-based violence, where Dalits or marginalized communities are attacked under the pretense of celebration. There have been incidents of communal tensions where Holi is used as a means to harass religious minorities or to provoke conflicts. இது நீங்கள் இப்போ நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஹோலி செலிப்ரேஷனுக்காக இந்தியாவிலே மாஸ்கெல்லாம் கவர் அப் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த அசம்பவம் தடுக்கணும், எந்த அசம்பவம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான் மாஸ்க்கை ஏதோ போட்டு ப்ரிவென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போனா பாருங்கள் எந்த அளவுக்கு நாம் மற்ற ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸோ கல்ச்சரோ ட்ரெடிஷனையோ நாம் எவ்வளோ மதிக்கிறோம் அப்படின்னு. ஹோலிங்கிற செலிப்ரேஷனை ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டு மற்றவங்களை டீமீன் பண்ணுறதோ, டெரகரட்டரியாக மற்றவங்களை இன்சல்ட் பண்ணுறதோ, இல்லை அவங்க பர்மிஷன் இல்லாமல் நான் கான்ஷியஸில் அவங்க மேலே ஃபிசிக்கலாக டச் பண்ணுறதோ, இல்லை அவங்கள வந்து இந்த செலிப்ரேஷனுங்கிற பேரில் ரேகிங் ஆர் புல்லிங் பண்ணுறதோ, இதெல்லாம் பேர் ஃபன்னு கிடையாது. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா தற்கொலைங்களை தெரிஞ்சு படிங்கடா, படித்து முன்னேற வழியை பாருங்கடா, அவ்வளோதான் சொல்ல முடியும். Accidents and fires. So the Holika Dahan bonfire is, if not managed properly, can cause fire accidents, injuries, or even deaths. Playing on slippery roads or rooftop has led to fatal falls and accidents in many cases. Despite these issues, many people celebrate Holi in safe, respectful. பார்த்தீங்களா, many எல்லாருமே அப்படி கிடையாது, ஒரு சிலர் இதை யூஸ் பண்ணிக்கிறானுங்க. Many people celebrate Holi in a safe, respectful and joyful manner, addressing these concerns through awareness. இப்போ நம்ம அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹோலியே கொண்டாடக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. ஹோலிங்கிறது செலிப்ரேஷன் தான், அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஜாய்ஃபுல்லாக எவ்வளோக்கெவ்வளோ கார்டியலாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணணும். இதுதான் சாக்கு. இப்போ பாரு அடிக்கிற பேர் கலருங்கிற பேரில் உட்காந்துட்டு சங்கிங்கெல்லாம் இந்த மாட்டு கோமியத்தை குடிச்சிட்டு இப்போ மாஸ்க் மேலே போய் அடிக்க போகிற பேர் கலருங்கிற பேரில் தேவையில்லாத வெள்ளம் பண்ணிருப்பானுங்க. தற்கொலைங்க செஞ்சு எல்லாம் விட்டுட்டு படிக்கிற வேலையை பாருங்கள், வாழ்க்கையில் உருப்புற வேலையை பாருங்கள். மாட்டு மூத்திரம்லாம் குடித்தா உடம்பு சரியாகாதுடா, அதை புரிஞ்சுக்கோங்கடா. Despite these issues, many celebrate Holi in a safe, respectful way. Of course, addressing these concerns through awareness, responsible celebration நம்ம பண்ண வேண்டியது இதுதான். சவுத் இந்தியாவோட இதோட இம்பேக்ட்ஸ் நம்ம இதை ஃபேஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப கம்மி தான். பட் ஸ்டில் சொல்கிறேன், இதுக்கான விழிப்புணர்வு நமக்கு வேணும். And strict law enforcement can help ensure that Holi remains a festival of love and togetherness rather than one marred by atrocities. புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எல்லாரும் இன்னொரு ஸ்ட்ரீமாக சந்திக்கிறேன். See you all. Peace.